அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்றைய இதமான காலை தென்றலில் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், கொல்லாமை. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் 330. மொத்தம் 133 அதிகாரங்கள். அதில் 1330 குறள்களில் 330 குறள்கள் இன்றோடு முடிகிறது. இன்னும் 1000 குறள்கள் இருக்கின்றன. தொடர்ந்து பார்ப்போம். நமக்குன்னு வாழ்க்கையில் மாணவர்களுக்கு அறிவுரை சொல்கிறது தானே. இறைவன் படைத்தது நாம் அதை அந்த இறைவன் படைத்த மனித உடம்பு, அதனை நல்லபடியாக மாணவர்களுக்காக செய்வோம். அந்த எண்ணத்தில் நாம் இருந்தோமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கை நலமாகத்தான் இருக்கும். அதில் இதுவரை எனக்கு நலமாகத்தான் இருக்குது. உடல்நிலை சில சமயத்தில் சரியில்லாமல் இருக்கும், அது எல்லாத்துக்கும் வரக்கூடியது. அப்புறம் மாத்திரை கத்திரை வாங்கி நம்ம போட்டுடலான்னு வைங்களேன். அதனால் நம்ம யாருக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்து அடுத்தவன் நம்ம பார்த்து ஆகா இவ்வளோ தொந்தரவு பண்ணுறானே இவன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இது கடைசி குறளுங்க. எப்போவுமே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னுடைய கடைசி குறளில் அவருடைய கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்வார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதாவது அதிகாரம் 33 கொல்லாமையில் அது 330 குறள். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்யின் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நோக்காலாக நோய் உடம்புடனே வறுமை கூர்ந்த இழிதுளில் வாழ்க்கையினை உடையாரை இவர் முற்பிறப்பின்கண் உயிர்களை அவை நின்ற உடம்பினின்றும் நீக்கினவர் என்று சொல்லுவர் வினைகளை அறிந்தோர் என்கிறார். அதாவது பார்க்கக்கூடாத நோயுடன் வறுமையுற்ற நிலையிலும் வாழ்க்கையை உடையவர்களை முற்பிறப்பில் உயிர்கள் உடம்பினின்று போவதற்கு அவர்கள் ஒரு காரணமாக இருக்கலாம், அதைத்தான் நீக்கியவர்கள் என்று காரணமாக இருக்கலாம் என்று வினைகளை அறிந்தோர் கூறுவர் என்கிறார். தெய்வப்புலவர் இதில் அப்படியே பொடி வச்சுட்டார். இப்படி வினைகளை அறிந்தோர் கூறுவர் என்கிறார். சிந்திச்சு பாருங்க. அதாவது பார்க்கக்கூடாத நோயுடன், அந்த பார்க்கக்கூடாத நோய் எதுன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு நானே பார்த்துருக்கேன் பார்க்கக்கூடாத நோயை. ஒருவர் என்ன செய்வார்னா, ஒரு சக்கரம் மாற்றி வச்சுருப்பாங்க, அதில் உட்காந்துக்கிடுவார், அதிலிருந்து வருவார், வந்து காசு கேட்பார். அப்போ என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு மிகப்பெரிய பணியில் தாங்க இருந்தேன், ஆனால் எனக்கு அவர் சொல்கிறது உண்மை என்னன்னு தெரியாது. அது அவர் லெப்ரசி அட்டாக் ஆகியிருக்கும். லெப்ரஸின்ற நோய் இருக்குல்ல, அது அட்டாக் ஆகிருக்கும். அப்படியே புண்ணுலாம் இருக்கும், பார்க்கவே அறியறிப்பு. அதெல்லாம் பார்க்கக்கூடாத நோயின்னு சொல்லுவாப்புல. அது இப்போவே நான் சொல்கிறது 40 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி இருந்துச்சுன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இது நிறையா இருந்திருக்கும். அதைத்தான் பார்க்கக்கூடாத நோயின்னு சொல்கிறேன். வறுமையுற்றா கூட பரவாயில்ல, இந்த பார்க்கக்கூடாத நோய். ஆனால் இப்போ அது பெரும்பாலும் இல்லைங்க. ஆனால் அதுக்கு லெப்ரசி சென்டர்னு தனியாக வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் 75 விழுக்காடு குறைந்து விட்டது. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அடுத்தவனை அதாவது இந்த குறளில் அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இந்த குறளை படித்தவர்களுக்கு தான் தெரியும். இந்த பிரிதோர் உயிரை கொன்றவனை தண்டனை உறுதி என்பதை இந்த குறளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தவன் உயிரை கூலிப்படையினர்னு வச்சுருக்காங்கல்ல, அவன் அந்த காசை வாங்கிக்கிட்டு அடுத்தவனுடைய உயிரை கொள்றான்ல, அவனுக்கு தண்டனை உறுதி என்பதை இந்த குறளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போல்லாம் சின்ன பையங்களை பார்க்கையிலேயே நமக்கு வருத்தமாக இருக்குது. அவ்வளவு அவன் கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பேப்பரில் போடுறான். எனக்கே அவன் வயசு 18 கூட இருக்காது, 19, 20 இந்த வயசு தான் இருக்கும். அதனால் தெய்வப்புலவரினுடைய மாணவ செல்வங்கள் தெய்வப்புலவரினுடைய அறிவுரையை தினந்தோறும் ஒரு குறளில் படியுங்கள். 1330 குறளையும் படிங்க, அதை பற்றி கவலை இல்லை. என்னையை பொறுத்தவரைக்கு கல்லூரி மாணவர்கள்லாம் இதை படிக்கலாம், காமத்துப்பாலை படிக்கலாம். காமத்துப்பாலாம் அருமையாக எழுதியிருக்காங்க.
காமத்துப்பாலை படித்தவன் தவறு செய்ய மாட்டாங்க. என்னை பொறுத்தளவு கவிஞர் கண்ணதாசன் அதைத்தான் சொல்கிறாரு, நானும் அதைத்தான் சொல்கிறேன். என்னுடைய இது வானொலி இயக்குனர் ஒருத்தர் இப்போ காலேஜ் ஹவுஸில் பேசினார், அவரும் அதைத்தான் சொல்கிறாரு. மலரினும் அவர் உதாரணம் சொல்கிறார், மலரினும் மெல்லிது காமும் அதனை செவ்வி தலைப்படுவர் சிலரே அப்படின்னு சொல்கிறார். அதனால் முடிந்த அளவு என்ன, நீங்கள் பிறவி எடுத்து விட்டீர்கள், பிறவி எடுத்து உங்களுக்கு இது வேலை கிடைத்து விட்டது. அத்தகைய ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது ஏன் அடுத்தவனை கெடுக்க வேண்டும், அடுத்தவனை கொல்ல வேண்டும்? கொல்லாமை என்ற அதிகாரத்தினால இதை சொல்கிறேன் நான். அடுத்தவனை ஏன் நீ கொல்ல வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய மகா தவறு. அதைத்தான் இவர் உறுதியாக சொல்கிறார். முற்பிறவியில் அவன் என்ன செஞ்சிருப்பான், அவன் கொண்டிருப்பான் ஒரு உயிரை, அதனால தான் அவனுக்கு அந்த தண்டனை. அதாவது பார்க்கக்கூடாத நோய், எனக்கு தெரிஞ்சளவுக்கு பார்க்கக்கூடாத நோய்னா அதுதான். அதாவது இன்னொன்று விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவேகானந்தர் அவர் சொல்லியிருக்காருங்க, அவர் 28-29 வயதில் இறந்து விட்டாருங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தினந்தோறும் ஒருவன் தன்னுடைய அலுவலகத்துக்கு செல்வதற்கு முன் மருத்துவமனை சென்று அங்குள்ள நோயாளிகளை பார்த்துவிட்டு செல்லவும் சொல்கிறார். காரணம், இவ்வளவு தூரம் அதை ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு கால் இழந்தவன், தலையில் அடிபட்டவன், இவங்கெல்லாம் பார்க்கையில் உங்கள் மனம் மாறும். என்ன செய்யணும், நம்ம அலுவலகத்தில் தவறு செய்யாமல் நமக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இதே பேரை கிராமத்திலே உழுதவனுக்கு கூட அந்த சம்பளம் கிடைக்காது. அவ்வளவு தூரம் இருக்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுங்க. இந்த நோயெல்லாம் அவங்கெல்லாம் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஆகி அப்படி படுத்திருக்கிறதெல்லாம் பார்க்கையில் நமக்கு மனம் மாறும். இவ்வளோ இது அப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்லை அப்படி என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால்தான் விவேகானந்தர் தினந்தோறும் அலுவலகம் செல்வதற்கு முன், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, செல்வதற்கு முன் காலையில் மருத்துவமனையில் போய் நோயாளிகளை பார்த்துவிட்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்க. அதனால் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனிதன் கூறிய ஒரு அறிவுரை தான் திருக்குறள், வேறு யாரும் இல்லை. அவர் தெய்வம்னு யாரும் சொல்லலை. சும்மா இவங்க காவி புடவையை அணிஞ்சிக்கிட்டு இப்படி காமிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் இல்லற வாழ்க்கை இன்புற்று வாழ்ந்தவர். அவருடைய காமத்துப்பாலை அடுத்து பொருட்பால் வரப்போகுது. 39வது குறள் பொருட்பால், அதுக்கடுத்து காமத்துப்பாலில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அப்படி இதையெல்லாம் இப்போ கூறுவர்னு சொல்கிறாருல்ல, அதை அவரே உணர்ந்தவர். அந்த காமத்துப்பாலை அவரே உணர்ந்து அறிவுறுத்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம், மதுரை.